ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் லாங் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து காராமணின்னு சொல்லுவாங்க. இந்த காராமணி முத்துறதுக்கு முன்னாடியே அந்த காயை பறிச்சிருவாங்க. இந்த பொரியல் வந்து செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடான உடனே அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. கடலைப்பருப்பு நிறையா சேர்த்துக்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கி வந்துடுச்சு. இதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காராமணி காயை சேர்த்து போகிறேன். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வதக்கி செய்யும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த காராமணி காயை வந்து ஒரு டைம் எண்ணெயில் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறேங்க. ஒரு டைம் இதை நல்லா பரட்டி விட்டுட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா பிஞ்சு காய் சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக நான் 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் காராமணி காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்.